நாம இன்னைக்கு பார்க்க போறது டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் டைரக்ஷன்ல கவின் நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன கிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி லவ் மூவி தாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ கப்புள்ஸ் யாரையாவது லிப் டு லிப் கிஸ் பண்றத பார்த்தா அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களோட ஃபியூச்சரையே பார்க்க முடியுது. இந்த சூப்பர் பவர் அவருக்கு எப்படி கிடைச்சது, அதோட அந்த சூப்பர் பவர் இருக்கிற அவரே யாரையாவது லிப் டு லிப் கிஸ் பண்ணா என்ன நடக்குங்கிறது தான் படத்தோட மீதி கதை. வாங்க அந்த சூப்பர் பவரால ஹீரோவுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கதை சொல்லட்டான்னு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓவர்ல தாங்க ஸ்டார்ட் ஆகுது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆளாள கண்டான்னு ஒரு அரசர் இருந்தாரு. இவருக்கு காதல்னா சுத்தமா பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு இந்த உலகத்தையே கட்டி ஆளணும்னு ஆசை. அதுக்கு நிறைய வீரர்கள் தேவைப்படுறாங்க. அதனால 10 வயசுல இருந்து எந்த பையனையும் பொண்ணுங்களை பார்க்க விடுறது இல்ல. ஏன்னா அவங்க லவ் பண்ணி பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு அவங்க வாழ்க்கைய பார்க்க போயிட்டா இவரோட லட்சியம் நிறைவேறாம போயிடும்ல. அதனாலதான் அவ்வளவு கேவலமா பண்றாரு. இந்த ரூல்ஸையும் மீறி யாராவது லவ் பண்ணாங்கன்னா காதல் வரக்கூடிய அந்த நெஞ்ச பொழந்து ஹார்ட்ட பிச்சு சிங்கம் புலிங்களுக்கு போட்டுருவாரு. இப்படி என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் காதலுக்கு என்ன ரூல்ஸா தெரியும். இந்த ரூல்ஸை மீறி சேந்தன்கிற பையனுக்கும் அள்ளிங்கிற பொண்ணுக்கும் காதல் வருது. 2 பேரும் லவ் பண்றாங்க. டைம் கிடைக்கிறப்ப மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அவங்களோட காதல் கதை எல்லாத்தையும் சேந்தன் ஒரு புக்ல எழுதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அள்ளிய பார்க்க முடியாம மிஸ் பண்ற டைம்லலாம் அதை எடுத்து பார்த்து ஹாப்பி ஆயிக்குவான். ஒரு நாள் அந்த டைரிய வீரம் ஒருத்தன் பார்த்து அது அரசரோட காதுக்கு போய் சேர அவரு அள்ளிய கட்டி வச்சு எரிச்சிடுறாரு. இப்படி அள்ளி தன்னோட கண்ணு முன்னாடி சாகிறத சேந்தனால தாங்கிக்க முடியல. அதனால பொசுக்குன்னு அவரும் அந்த தீக்குள்ள போயிடுறாரு. ஒரு நாள் காதல் உன்னையும் தேடி வரும். ஆனா அந்த காதல் கிடைக்காம நீ ஏங்கி தவிப்ப. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ சேர முடியாதுன்னு அரசருக்கு சாபம் விட்டுட்டு செத்துறாரு. அதுல என்னதான் சேந்தனும் அள்ளியும் எரிஞ்சு சாம்பலானாலும் சேந்தன் எழுதின புக்கு மட்டும் எரியவே இல்ல, அப்படியே இருக்குங்க. அந்த கதையில இருந்து கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு நெல்சன். மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அப்பா, அம்மா, தம்பி இவருன்னு மொத்தம் 4 பேரு. ஒரு நார்மலான ஹாப்பி ஃபேமிலியா இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் ஹீரோட அப்பா அவரோட கிளினிக்ல ஒரு லேடிக்கு கிஸ் பண்றத ஹீரோ பாத்துறாரு. அதோட அப்பாவை மொத்தமா வெறுத்து போயிடுறாப்ல. ஹீரோ இந்த மேட்டர் அம்மா கிட்ட சொல்ல அவ்வளவுதான், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுதுங்க. ஹீரோவுக்கு நேச்சராவே லவ்னாலே பிடிக்காது. லவ் மேரேஜ் பண்ண அப்பாவும் இப்ப இப்படி பண்ணதால லவ் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஏன்னா லவ் பண்ணா மனசு போயிடும், உடம்பு போயிடும், காசு போயிடும், கடைசியா நம்மளும் போயிடுவோம்னு நினைக்கிற ஒரு ஆளு. இப்ப கூட காலேஜ்ல ஒரு பொண்ணு மண்டி போட்டு பொக்கேலாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுது. ஆனா ஹீரோ கண்டுக்க கூட மாட்டாரு. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா போயிடுது. அதுல காண்டான அந்த பொண்ணு ஒரு பொண்ணை அளவச்சிட்டல, நீ ஒரு பொண்ணால அழுவாடா, கடைசியா தெருவுல தாண்டா வந்து நிப்பன்னு சாபம் விட்டுட்டு போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க கடற்கரையில ஒரு பழங்காலத்து புக்கு வந்து கரை வருதுங்கிறத காட்டுறாங்க. படத்தோட ஆரம்பத்துல சேந்தன் எழுதின ஒரு புக்கு பார்த்தோம்ல, அந்த புக்கு தாங்க அது. அதாங்க சுத்திட்டு இருக்க குப்பை எடுக்கிற ஆள் ஒருத்தர் பார்க்க காயலாங்கடியில போட்டு காசாக்கிறதுக்கு எடுக்கிற குப்பையோட குப்பையா அதை மூட்டையில எடுத்து போட்டுக்கிறாப்ல. அப்படியே கட் பண்ணா சில மாதங்கள் கழிச்சு காட்டுறாங்க. இப்பதாங்க ஹீரோயினோட இன்ட்ரோ. இவங்க ஒரு டான்ஸ் டீச்சரா இருக்காங்க. இப்ப ஒரு பார்க்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணதுக்காக அங்க வராரு. அங்க வாட்ச்மேன் குப்பை பொறுக்கிற ஆளை பார்த்துட்டு துரத்தி விட அவரு பயந்து போய் தலை தெறிக்க அங்க இருந்து ஓடுறாரு. அப்ப அவரு பீச்ல எடுத்த புக்கு மூட்டையில இருந்து கீழே விழுந்துருதுங்க. ஹீரோயின் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப அவங்க கால்ல அந்த புக்கு மிதிப்படுது. எடுத்து பார்த்தா நெல்சன் போட்டிருக்கு. அப்பதான் சாமும் ஹீரோவை நெல்சன் கத்தி கூப்பிட்டு இருக்காரா. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் நேரா ஹீரோ முன்னாடி வந்து நீங்க தான் நெல்சனான்னு கேட்க அவரு என்னடா இது நம்ம கிட்ட ஒரு அழகான பொண்ணு வந்து பேசுதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றாரு. சரின்னா அவங்களும் இந்தாங்க கீழே கிடந்துச்சுன்னு புக்கை கொடுக்க திடீர்னு பயங்கரமா மழை வந்துடுது. ஹீரோ இது என்னோடது இல்லைன்னு சொல்றதுக்குள்ள மழை வந்துட்டதால அவங்க அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. யார் அந்த பொண்ணு, இந்த புக்கு யாரோடதுன்னு குழப்பத்திலே ஹீரோ வீட்டுக்கு வர அங்க லிப்ட்ல பார்த்தா அவரோட தம்பி ஒரு பொண்ணு லிப் டு லிப் கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவரோட தம்பியும் அவன் லவ்வரும் அப்படியே காந்தம் மாதிரி உதரோட உதறு ஒட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ சீனு கண்ண மூட அப்ப அவருக்கு ஒரு விஷுவல் தெரிய ஆரம்பிக்குது. தம்பியும் அவன் லவ்வரும் ஒரு இடத்துக்கு அவுட்டிங் போகும்போது அங்க ஒருத்தன் கூட பிரச்சனையாகி அவன் இவரோட தம்பியா கத்தியால குத்துன மாதிரி ஃபியூச்சரே தெரியுது. அதுல ஆள் அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுறாருங்க. அந்த ஷாக்லயே ஒன்னும் புரியாம வீட்டுக்கு வந்தவரு கையில இருந்த புக்கை ஒரு ஓரமா தூக்கி வீசிடுறாப்ல. ஹீரோவோட அம்மா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. அதை குடும்பமா சேர்ந்துதான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோ அடுத்த நாள் வழக்கம் போல கடைக்கு வர அங்க தம்பி ஆளை காணும். எங்கன்னு கேட்டா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளில போயிருக்கான்னு தெரியுது. எங்க போயிருக்கான்னு கேட்கும்போது பார்த்தா அது இவரோட விஷுவல்ல வந்த அதே இடங்க. அதே மாதிரியே வெளில போன இடத்துல லவ்வர் கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணி தம்பி அவனை தள்ளி விட்டதுல அவன் ஹீரோவோட தம்பியை கத்தி எடுத்து குத்த போயிடுறான். நல்ல வேலை ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்டா வந்ததால தம்பியை குத்த வந்தவனை தடுத்து அவனையும் ஆளுங்களையும் போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு லவ் கேக்குதான்னு தம்பிக்கும் செவிலே ஒண்ணு விட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு கிளம்ப அவன் லவ்வரும் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு கூடவே வருது. அதுல கடுப்பான ஹீரோ ஒழுங்கா ஓடி போயிடு இல்லனா வீட்டுல போட்டு கொடுத்துருவேன்னு சொல்ல அந்த
பொண்ணு வேற வழி இல்லாம கண் கலங்கிக்கிட்டே அங்கிருந்து போயிடுது. முதல்ல அப்பா அம்மாவை பிரிச்சாரு, இப்ப தம்பியோட லவ்வையும் பிரிச்சிட்டாரு. தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத ஹீரோ சாம் கிட்ட வந்து சொல்ல அவரு இன்ட்ரெஸ்டிங்கா கதை கேட்கிறாரு, ஆனா நம்ப மாட்டாரு. இப்படி ஃபியூச்சர் தெரியுதுன்னு சொன்னா யாரு தாங்க உடனே நம்புவாங்க? அது மாதிரி தான் இவரும். அப்படின்னா ப்ரூஃப் பண்ணி காட்டுன்னு சொல்ல 2 பேரும் பீச்சுக்கு வராங்க. ஹீரோ அங்க ஒரு ஜோடி லிப் கிஸ் பண்றத பார்க்க முதல்ல தம்பியோடது தெரிஞ்ச மாதிரியே இப்ப இவங்களோட ஃபியூச்சரும் ஹீரோக்கு தெரியுது. அவங்க 2 பேரையும் பொண்ணோட அப்பா சேர்த்து வைக்க மாட்டார்டா, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்றாரு. அப்ப கூட ஹீரோ சொல்றத சாம் நம்புற மாதிரி இல்ல. அதனால அந்த ஜோடி கிட்டே வந்து எஃப்எம்ல இருந்து வந்த மாதிரி அவங்களோட லவ் ஸ்டோரி கேட்க அவங்களும் அவங்களோட காவியத்தை சொல்றாங்க. நாளைக்கு பொண்ணோட அப்பா கிட்ட பேச போறோம்னு பையன் சொல்ல அது ஹீரோ சொன்ன கதை கூட மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் தாங்க சாம் நம்ப ஆரம்பிக்கிறாரு. சரி, இந்த சூப்பர் பவர் வச்சு ஹீரோ லவ்வர்ஸை சேர்த்து வைப்பாருன்னு பார்த்தா ரொம்ப நல்லதா போச்சுன்னு பாக்குற லவ்வர்ஸ் எல்லாம் இவரே பிரிக்கிற வேலையை பாக்குறாரு. இது மாதிரி இவர் பண்றதால எல்லாரும் சாபமே விட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே இவர் பல பேரை பிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவர் பிரிச்சவங்களோட சாபம் எல்லாம் மண்டையில ஓட ஆரம்பிச்சிடுது. நிம்மதியா தூங்க கூட முடியல, எப்ப பார்த்தாலும் சாபம் தான் காதுல கேட்டுட்டு இருக்கு. இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறப்பதான் ஹீரோ சாமோட அப்பாவை பாக்குறதுக்கு வராரு. இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டருங்க. அவரு எங்கெங்க கிஸ் கொடுத்தா விஷுவல் வருதுன்னு கேட்க ஹீரோ உதரோட கிஸ் அடிச்சா மட்டும்தான் விஷுவல் வருதுன்னு சொல்றாரு. சரி, எப்போல இருந்து உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்க அவரு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. இருந்தாலும் அன்னைக்கு பூரா யோசிச்சு பார்க்க அப்பதான் அவருக்கு புக் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு புரியுது. அதனால அது என்ன புக்குன்னு கூட பார்க்காம குப்பை தொட்டியில தூக்கி வீச அதை வாட்ச்மேன் பார்த்துட்டு உங்க வீட்டுல இருந்து தான் விழுந்துச்சுன்னு தம்பி கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு. அது திரும்ப வீட்டுக்கே வந்து சேர்ந்துடுது. அதனால இப்ப வேற இடத்துல தூக்கி வீச அது எப்படியோ அவரோட கடைக்கும் வந்து சேர்ந்துடுது. இப்படி எங்க போனாலும் அவர்கிட்டயே வந்து சேர்ந்துடுதுங்க. அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு கடைசியா கடலுக்கே வந்து தூக்கி வீசிடுறாங்க. இப்ப எப்படி வருதுன்னு பாப்போம்னு அங்க இருந்து கிளம்புனா அப்ப கூட திரும்ப அவங்க கிட்டே பறந்து வந்து விழுந்துடுது. அதுல 2 பேருக்கும் அப்படியே அள்ளு விட்டுருது. ஏதோ தப்பா இருக்குன்னு திரும்ப டாக்டர் கிட்ட வந்த ஹீரோ இந்த புக்கை பத்தி சொல்ல அவர் வாங்கி பாக்குறாரு, ஃபுல்லா லாக் போட்டிருக்கு. ஹீரோ இந்த புக் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னோன்னா டாக்டர் அதை கொளுத்தி விட பார்த்தா அப்ப கூட அந்த புக்குக்கு ஒன்னும் ஆகல. அதுல எல்லாருக்கும் பயத்துல வயத்த கலக்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஏதோ ரொம்ப தப்பா இருக்குன்னு எல்லாரும் பயந்து போய் ஏதாவது அமானுஷியமா இருக்குமோன்னு புக் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு சாமியாரை மீட் பண்றாங்க. அவர் சோழி உருட்டி பார்த்துட்டு இது யாரு உன்ட்ட கொடுத்தாங்களோ அவங்கள கண்டுபிடி, அப்பதான் உன் பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிடுறாப்ல. அவங்கள இப்ப எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரோ ஒரே குழப்பத்துல சுத்திக்கிட்டு இருக்க ஒரு நாள் கடைக்குள்ள ஹீரோ கிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் விழுகுது. பார்த்தா அதுல புக்கு கொடுத்த ஹீரோயின் இருக்காங்க. அவங்க ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. அதுக்கான நோட்டீஸ் தாங்க இது. உடனே அந்த ஸ்டுடியோக்கு கிளம்பி வர அவங்க எதுக்காக உன்ட்ட புக்கை கொடுத்தாங்க என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு டாக்டர் ஹீரோவை அந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுறாப்ல. ஹீரோவும் ஜாயின் பண்ணி கிளாஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு சுத்தமா டான்ஸே வர மாட்டேங்குது. இருந்தாலும் எதுக்காக இவர்கிட்ட புக்கை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெய்லி கிளாஸ்க்கு வராரு. அவங்க கூட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் வர அடுத்த கொஞ்சம் நல்ல டான்ஸ் காம்படிஷன் வருது. அதுல நம்ம டான்ஸ் ஸ்டுடியோவும் கலந்துக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டுடியோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்னு அதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோவும் வேற வழி இல்லாம ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்காக தொடர்ந்து வந்துட்டு இருக்காருங்க. இப்படி டெய்லி பார்த்து பேசி பழக ஆரம்பிச்சதுல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கிரஷ் வந்துருது. லவ்வே பிடிக்காத ஹீரோவுக்கும் லவ் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. ஆனா அதை இதுவரை ஒருத்தர் வெளிப்படுத்திக்கல. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ டெய்லி அவங்கள வீட்டுல போய் பிக்கப் பண்றது, டிராப் பண்றது, அடிக்கடி டின்னர், பர்ச்சேஸ்னு அவுட்டிங் போறதுன்னு ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் காஃபி ஷாப் போறப்ப ஹீரோ அவங்கள்ட்ட முதல்ல நம்ம எப்ப மீட் பண்ணோம்னு தெரியுமான்னு கேட்க அவங்க வேற எங்க டான்ஸ் ஸ்டுடியோல தான் மீட் பண்ணோம்னு சொல்றாங்க. அவங்க ஹீரோவுக்கு பார்க்ல புக் கொடுத்தத பத்தி எந்த ஐடியாவும் இல்லங்க. அது தெரியாம புக்கு கொடுத்த ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் ஹீரோ டான்ஸ் கிளாஸ் வந்துட்டு இருந்திருக்காப்ல. மொத்தத்துல அவங்களுக்கு புக்கை பத்தியும் தெரியல, ஹீரோட பிரச்சனையை பத்தியும் அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அதனால இதுக்கு மேலேயும் சொல்லாம இருக்கிறது சரி கிடையாதுன்னு ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஸ்டார்ட் பண்றாரு. அவங்களும் நம்மளால லவ்வ சொல்ல போறான்னு ஆர்வமாக ஹீரோ கிஸ்ன்னு டாபிக் ஆரம்பிக்கிறாரா. அதுல அவங்களுக்கு இன்னும் ஆர்வமாயிடுது. இருந்தாலும் அவருக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லாம நார்மலா தான் டாபிக்கை ஸ்டார்ட் பண்றாரு. காதல் ஜோடி யாராவது லிப் கிஸ் கொடுக்கறத பார்த்து உடனே அவங்க பிரிய போறாங்கன்னு விஷுவல் தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. அவங்க அதெல்லாம் ஃபேண்டசி மூவிஸ்ல வர மாதிரி சூப்பர் பவர்டா, பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க நான் அவங்கள பிரியவே விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் அங்க ஒரு ஜோடி லிப் கிஸ் அடிக்கிறத பார்க்க அவங்க உடனே ஹீரோவா பாருடான்னு சொல்றாங்க. ஆனா இவரு திரும்பவே மாட்டாரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா, நீ பாருடான்னு சொன்னா கூட திரும்ப மாட்டாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா மழை வேற 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல வந்து ஒதுங்கிடுறாங்க. கிளைமேட் வேற பயங்கரமா இருக்கிறதால ஹீரோயினும் அந்த கிஸ் மேட்டரை கண்டினியூ பண்றாங்க. ஆமா, நீ இதுவரை எத்தனை கிஸ் பண்ணிருக்க, மொத கிஸ் எப்ப நடந்துச்சுன்னு கேட்க அவரு டேட்டு டைம்னு ஃபுல் டீடைல்ஸோட மொத கிஸ பத்தி சொல்றாரு. அப்படி யாரோட கிஸ் பண்ணாருன்னு பார்த்தா அவரோட வண்டியை பத்தி சொல்றாரு. ஹீரோ அவரோட வாழ்க்கையில அவரோட பைக்கை மட்டும் தான் கிஸ் பண்ணிருக்காராங்க. சரி, உன்னோட மொத கிஸ பத்தி சொல்லுன்னு ஹீரோ கேட்க அவங்க எனக்கும் உன்ன மாதிரி தான் யாரையும் கிஸ் பண்ணது இல்லைன்னு சொல்றாங்க. அது கூடவே இன்னொன்னையும் சேர்த்து சொல்றாங்க. அப்படி பண்ணா அது உன் கூட தாங்கிற மாதிரி ரொமான்டிக்கா சொல்லிக்கிட்டே கிஸ் பண்ண வர மழை நின்னுடுது. எதுவும் நடக்கல. 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. டாபிக் எங்கேயோ ஆரம்பிச்சு அது இப்படி எங்கேயோ வந்து முடிஞ்சிட்டுங்க. அதனால டாக்டர் கிட்ட இது என்ன புக்கு, ஹீரோயின் எதுக்காக கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல அவரு அப்ப நீ புக்கை அவங்க கிட்டே திரும்ப கொடுத்துருன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாப்ல. சரின்னு ஹீரோவும் அடுத்த நாள் ஸ்டுடியோக்கு வந்து ஹீரோயின் கிட்ட புக்கை கொடுக்க அவங்க அதை என்னன்னு கூட கவனிக்காம வாங்கி ஓரமா வச்சுட்டு ஹீரோவை வெளில அழைச்சிட்டு போறாங்க. எங்க போறோம்னு கேட்டா டான்ஸ் காம்படிஷன் வருது இல்ல, அங்க நம்ம ஸ்டுடியோ மாதிரி இல்லாம வெளில இருந்து நிறைய பேர் நம்மள பாக்குறதுக்கு வருவாங்க. அதனால இங்க நிறைய பேருக்கு முன்னாடி ஆடி பிராக்டிஸ் பண்ணாதான் காம்படிஷன்ல பயம் இல்லாம இருக்கும்னு பீச்ல கைட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. எனக்கு டான்ஸ் சுத்தமா வரலடி, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன்னு
இருக்கேன்னு சொல்ல அவங்க நானும் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றதுக்கு தாங்க அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. முதல்ல கண்ணை மூடு பொசிஷனுக்கு வான்னு சொல்ல ஹீரோவும் அவங்க ஆட ஆரம்பிக்கிற ரெகுலர் பொசிஷனுக்கு வராரு. ரெண்டு பேரும் ஆட ஆரம்பிக்க அப்படியே அவங்க இமேஜினேஷன்ல வேற ஜோனுக்கு போய் ஆடுற மாதிரி ஃபீல் பண்ணி ஆடுறாங்க. அப்படியே ரொமான்டிக்கா ஆடி நெருங்கி வந்து ஹீரோயின் கிஸ் அடிக்க ரெண்டு பேரும் லிப் டு லிப் கிஸ் பண்ணி அவங்களோட லவ்வை பரிமாறிக்கிறாங்க. இதான் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் அடிக்கிற முதல் லிப் டு லிப் கிஸ். இப்ப ஹீரோக்கு அவரோட கிஸ்லயே விஷுவல் தெரிய ஆரம்பிச்சிடுதுங்க. அந்த விஷுவல்ல புக்கு ஓபன் ஆகுற மாதிரி, ஒரு குழந்தை கையில இருக்கிற பலூன் வெடிக்கிற மாதிரி, யாரோடைய கையில ரத்தமா இருக்கிற மாதிரி, அதுக்கும் மேல ஹீரோயின் சமாதி முன்னாடி உட்காந்து ஹீரோ கதறி அழுகிற மாதிரி விஷுவல் வர ஹீரோயின் அப்படியே கீழே விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. ஹீரோயினுக்கு அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா ஹீரோ அங்க இருந்து ஓடி வந்து ஓரமா நின்று அழ ஆரம்பிச்சிடுறாருங்க. புக் அன்லாக் ஆகுற மாதிரி விஷுவல் வந்துச்சுல, அதனால வேகமா ஓடி வந்து ஸ்டுடியோல வச்ச புக்கை ஓபன் பண்றாரு. அதுவும் ஓபன் ஆகுது. உள்ள பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அதுல இருக்கிறது ஒன்னும் புரியலங்க. அது பழங்காலத்து தமிழ் கையெழுத்து, அதனால ஒன்னும் விளங்கல. அதனால அது என்ன புக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லிட்டரேச்சர் இது மாதிரி சம்பந்தப்பட்ட ஆளை மீட் பண்றதுக்காக தஞ்சாவூர் கிளம்பி வராங்க. அந்த கேரக்டர் வேற யாரும் இல்லங்க, பிரபு தான். அவருக்கு அந்த புக்கை பார்த்தோன்னே பயங்கர வியப்பா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் கதையில கேட்டுட்டு இருந்ததை இப்ப ரியலா பார்த்ததுல அவ்வளவு பிரமிப்பா இருக்கான். அவரு நம்ம படத்தோட ஆரம்பத்துல பார்த்த சேந்தன் அள்ளி கதையை ஃபுல்லா சொல்ல இவங்க எல்லாரும் அதை கேட்டு பயங்கர ஆச்சரியமாயிடுறாங்க. அதோட ஒரு பெரிய ட்விஸ்ட தூக்கி வைக்கிறாரு. ஹீரோ அந்த கதையில வந்து அரசர் ஆளாள கண்டானோட இன்னொரு பிறவின்னு சொல்ல கொய்யால அதுல 3 பேருக்கு மொழி பிதுங்கி போயிடுதுங்க. அந்த கதையில சேந்தன் அரசனுக்கு சாபம் விட்டான்ல, அதே மாதிரி அரசருக்கு வள்ளிங்கிற ஒரு பொண்ணு மேல லவ் வந்திருக்கு. அப்பதான் அவருக்கு லவ்னா எப்படி இருக்குங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படி அவரோட லவ்வ வள்ளி கிட்ட அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நாள் அவர் கண்ணு முன்னாடியே வள்ளி ரத்தம் கக்கி இறந்து போயிடுறாங்க. அதுல அரசர் ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறாரு. வாழ்க்கையே வெறுத்து போயிடுறாப்ல. இப்படி சேந்தன் சாபம் விட்ட மாதிரியே நடந்ததால அரசர் அந்த புக் எடுத்துக்கிட்டு ராஜ்யத்தை விட்டே கிளம்பி புக்கோட கடல்ல இறங்கிட்டாராம். அந்த புக்கு தான் பல 100 வருஷம் கழிச்சு இப்ப கரை ஒதுங்கி இருக்கு. இப்ப அது ஹீரோ கிட்ட கிடைச்சிருக்கு. சரி இப்ப என்னதான் பண்றதுன்னு கேட்க ஹீரோ இதுவரை எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிருப்பாரு, அந்த பாவத்தை ஜென்மம் முழுக்க அனுபவிச்சு தானே ஆகணும்னு சொல்லிடுறாப்ல. அவ்வளவுதான் ஹீரோ அப்படியே அதுல உடஞ்சு போயிடுறாரு. இந்த பிரச்சனைக்கு இடையில ஹீரோ ஏன் அப்படி பண்ணாருன்னு ஹீரோயின் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோ அவங்களோட காலை அட்டென்ட் பண்ணவே மாட்டாரு. அவர் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதால ஒரு நாள் கிளம்பி நேர்லயே வந்துடுறாங்க. எனக்கு ஒன்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், அப்புறம் ஏன்டா என்ன அவாய்ட் பண்றேன்னு கேட்டா எனக்கு உன் மேல லவ் இருக்குன்னு யார் சொன்னா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு அவங்கள லவ்வே பண்ணாத மாதிரி பிடிக்காத மாதிரி ரொம்ப வெறுப்பா பேச ஹீரோயின் அதுல ரொம்ப ஹர்ட் ஆகி அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க போனவன பார்த்தா இவர் இங்க பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த பிரச்சனைக்கு வேற தீர்வே கிடையாதான்னு பிரபு கிட்ட திரும்ப டிஸ்கஸ் பண்ண அப்பதான் அவர் ஒரு யோசனை சொல்றாப்ல. எப்போதும் பாவம் செஞ்சவங்க அதை அனுபவிச்சேதான் ஆகணும், ஆனா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, செஞ்ச பாவத்தை சரி செய்யறதுன்னு சொல்றாரு. அப்படின்னா ஹீரோ பிரிச்சு வச்சவங்கள சேர்த்து வைக்கிறது தான் இந்த பாவத்தை போக்குறதுக்கான ஒரே வழி. ஆனா அதை எப்படி பண்றது என்னன்னு எதுவும் ஐடியா இல்லாம சுத்திட்டு இருக்க அப்ப ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி போறாரு. கதவை திறந்தா அப்பா நிக்கிறாரு. ஆர்டர் பண்ணது ஆப்போசிட் வீட்லங்க. ஹீரோ மாத்தி பெல் அடிச்சிட்டாப்ல. ஹீரோ அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணிட்டு கிளம்ப அவரோட அப்பா மகனேன்னு ஹீரோவை கூப்பிடுறாரு. ஆனா அவரு கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுல அப்பா ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறாருங்க. ஹீரோ அங்க இருந்து போயிட்டு இருக்கப்ப வழியில பெட்ரோல் பங்க்ல ஒரு பாப்பா ஆட்டோல பலூனோட போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பாப்பாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு அது வச்சிருந்த பலூன் பொட்டுன்னு வெடிச்சிடுது. அப்பதான் அவருக்கு இது விஷுவல்ல பார்த்ததுன்னு ஞாபகம் வருது. அந்த விஷுவல்ல கடைசியா ஹீரோயினோட சமாதி தானே வந்துச்சு, அதனால அவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு வேக வேகமா ஹீரோயினோட வீட்டுக்கு வர அங்க பார்த்தா வாசல்ல ஆம்புலன்ஸ் நிக்குது. ஐயோ நம்ம விஷுவல்ல வந்த மாதிரி ஏதோ ஆயிட்டுன்னு பாத்துட்டு இருக்க அவங்களோட அப்பாவை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு வராங்க. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அதை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினை பாக்குறாரு. ஆனா அவங்க இவரை கவனிக்கவே மாட்டாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கூட ஆம்புலன்ஸ்ல ஏறி போக ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அதுல இருந்து அப்படியே ஹீரோயினை ஃபுல் டைமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் வீடுன்னு போயிட்டு வந்தா இவரும் பின்னாடியே போறாப்ல. அப்பதான் அங்க ஹாஸ்பிட்டல்ல பினாயில் குடிச்சு அட்மிட் ஆன ஒரு பிள்ளைங்கவை பாக்குறாரு. அவனோட ஆளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு அப்படி பண்ணிருக்கான் பையன். அது வேற யாரும் இல்லங்க, ஹீரோ பார்த்து விட்ட வேலை தான். ஹீரோ இந்த பைய கிஸ் அடிக்கிறத பாக்குறப்ப அவன் ஆளை இழுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடுற மாதிரி விஷுவல் வந்திருக்கு. அதான் வண்டி எடுத்துக்கிட்டு போகாத மாதிரி வண்டியை டேமேஜ் பண்ணி விட்டுருக்காரு. அதுல பயப்புல மாட்டிக்கிட்டான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவனை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னா பிரபு சொன்ன மாதிரி ஹீரோ அவர் பிரிச்சு அவங்கள சேர்த்து வைக்க முடிவு பண்றாரு. அதுல ஆளி வந்தான் பையன். அவன் லவ்வுக்காக உயிரையே கொடுக்கற லெவலுக்கு போயிட்டதால 3 பேரும் அவனை அவன் ஆளோட கல்யாணத்துக்கே அழைச்சிட்டு போயிடுறாங்க. மணமேடையில இருந்த பொண்ணு இவனை பார்க்க மேடையில இருந்து பாஞ்சு போய் பையனை ஓடி வந்து கட்டி அணைச்சுக்குது. ஒரு வழியா காதல் ஜோடி ஒண்ணு சேர்ந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் எப்படி வீட்டுல பார்த்து வச்ச பையன் கூட கல்யாணம் நடக்கும். அதே மேடையில இந்த காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவ்வளவுதான், மிஷன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோ அப்பாவோட செகண்ட் வைஃப் ஹீரோவோட அம்மாவை கடையில வந்து மீட் பண்றாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி அப்பாவை ஒரு லேடி கூட பார்த்து டிவோர்ஸ் ஆச்சுல, அந்த லேடி தான் வந்திருக்காங்க. செகண்ட் வைஃபும் இவங்களும் ஏதோ பேசிக்கிறாங்க. ஆனா என்ன பேசிக்கிறாங்க நமக்கு காட்டலங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் எங்கெல்லாம் போறாங்களோ ஹீரோ அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ பண்ண வேலையால அவங்க இவரை கண்டுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால கடுப்பாகி ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. நான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தப்ப அப்படியே கண்டுக்காத மாதிரி போனேன், இப்ப எதுக்குடா பின்னாடியே சுத்திட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும், என்னவா இருந்தாலும் சரி நீ இனிமே என்ன பார்க்கவே முடியாது, நான் இந்த
இந்த நாட்டை விட்டே கிளம்ப போறேன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க இப்ப அடுத்து வரப்போற காம்படிஷனை முடிச்சுட்டு ஃபாரின் கிளம்புறதுக்காக டிக்கெட்லாம் போட்டு ரெடியா இருக்காங்கப்பா. அவங்க ஹீரோ கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் போக அப்ப ஹீரோ அங்க 2 நாய் கிஸ் அடிக்கிறத பாத்துறாரு. உடனே அதுல ஒண்ணு லாரியில அடிபட்டு சாகுற மாதிரி விஷுவல் வந்துட்டு போகுது. அதை பார்த்த உடனே ஹீரோவும் வேகமா ஓடி போய் அதை லாரியில அடிபடாம காப்பாத்திடுறாரு. அப்பாடா காப்பாத்திட்டோன்னு விட்டுட்டு போனா அது வேற ஒரு கார்ல போய் அடிபட்டுருது. பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கு. எந்த அசைவும் இல்லாம கிடக்கு. இருந்தாலும் ஹீரோ அதை தூக்கிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வர நல்ல வேலை எப்படியோ ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாத்திடுறாங்க. நாய் பொழைச்சிடுது. ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சோன்னா அங்க அதோட ஜோடி வர லவ்வருக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சோன்னதான் அதுக்கு மனசே நிம்மதியாகுது. அப்ப அது ஹீரோவை அங்க பார்க்க அவர் மேல தாவி அவருக்கு நன்றி சொல்லிட்டு போகுது. ஹீரோவுக்கும் அந்த மொமெண்ட் பயங்கர டச்சிங் ஆயிடுதுங்க. அவரோட கையில இப்ப இருக்கிற ரத்த கரை தான் அவர் கிஸ் அடிச்சப்ப விஷுவல்ல வந்தது. ஹீரோ அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர அங்க பார்த்தா அவனோட தம்பி அப்பா போனதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு வச்சிருந்த ஃபேமிலி போட்டோவெல்லாம் எடுத்து திரும்ப மாட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அம்மா தான் மாட்ட சொன்னாங்கன்னு சொல்றான். அதுல ஹீரோவுக்கு வெறி ஆயிடுது. அந்த வெறியோடைய அப்பாவை பார்க்க அவரோட வீட்டுக்கு வர அங்க அவரோட மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காப்ல. ஹீரோட அப்பா அவரோட ஆளை இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலங்க. இனிமே தான் 2 பேரும் பண்ணிக்க போறாங்க. அது தெரிஞ்சோன்னா யோ உனக்குலாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு ஹீரோ அவரை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த லேடியால தானே இந்த குடும்பமே பிரிஞ்சுது. அதனால அவங்க கிட்டயும் கோவத்தை கொட்டி தீர்த்துடலாம்னு உள்ள போனா அங்க பார்த்தா அவங்க கூட இவரோட அம்மா நிக்கிறாங்க. நீங்க என்னமா பண்றேன்னு கேட்க அவங்க ஏமாந்தது நம்ம இல்லடா இவங்க தான்னு சொல்றாங்க. ஹீரோவோட அப்பா மார்க்கஸ் டைசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கௌசல்யாவை தாங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கௌசல்யாவோட வீட்டுல இவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கல. 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டைசியை கல்யாணம் பண்ணி மனைவி 2 பசங்கன்னு ஸ்மூத்தான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா கௌசல்யா கல்யாணமே பண்ணிக்கல. அன்னைக்கு ஹீரோ மார்க்கஸையும் கௌசல்யாவும் மீட் பண்ண அன்னைக்குதான் பல வருஷம் கழிச்சு அவங்க 2 பேருமே மீட் பண்ணி இருந்திருக்காங்க. கௌசல்யாக்கு கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜுங்க. அது தெரிஞ்சோன்னா மார்க்கஸ் அப்படியே உடஞ்சு போயிருக்காப்ல. நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையும் குடும்பமும் நம்ம எக்ஸுக்கு கிடைக்காம போயிட்டேன்னு ஃபீலிங்ல அவங்க மேல சாஞ்சிருக்காரு. கரெக்டா அதை தான் ஹீரோ பாத்திருக்காரு. அவர் ஏதோ வேற மாதிரி மேட்டர்னு தப்பா புரிஞ்சிருக்காரு. கௌசல்யாவோட ஒரே ஆசை ஹீரோட அப்பா மார்க்கஸ் கூட வாழ்றதுதான். இப்ப சாகவே போறதால கொஞ்ச நாளாச்சும் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் டிவோர்ஸ் கேட்டோடனே மார்க்கஸ் கொடுத்துட்டு வெளில வந்திருக்காப்ல. மார்க்கஸ் எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாம தான் இப்படி பண்ணதும் தப்புதான்னு ஒத்துக்கிறாரு. இந்த மேட்டர் தான் கௌசல்யா அன்னைக்கு நைட்டு ஹீரோட அம்மா டைசி கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல டைசி என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோவுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சோன்னா அவருக்கு அப்படியே பயங்கர ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுது. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சிட்டோமேனு அப்பா கிட்ட சாரி கேட்க அப்பா ஹீரோ அப்படியே இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறாருங்க. ஃபைனலா உடஞ்ச ஃபேமிலி ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்பா ஹீரோ கட்டி பிடிக்கிறப்பதான் அவருக்கு ஹீரோயின் ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோயின் சமாதியை தவிர விஷுவலா வந்த எல்லாமே நடந்துடுச்சுங்க. உடனே வீட்டுல இருந்து அவங்கள தேடி பரபரப்பா கிளம்ப அவங்க டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிருக்கிறதா தெரிய வருது. சரின்னு வேக வேகமா அங்க வர அவரு அடுத்து ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்ச மாதிரியே காம்படிஷன் நடக்கிற ஆடிட்டோரியமே தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. மொத்த பேரும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வெளில ஓடி வராங்க. ஹீரோயினை மட்டும் அங்க காணும். அதனால ஹீரோ உடனே உள்ள போக அங்க பார்த்தா அவங்க மட்டும் கால்ல வெயிட்டான கம்பி சாஞ்சு தப்பிக்க முடியாம லாக் ஆகி கிடக்காங்க. ஹீரோவும் அதை தூக்கி விட்டு ஹீரோயினை வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அதை தூக்க முடியல. ஹீரோயின் அவரை இங்க இருந்து போயிடுன்னு எவ்வளவோ சொல்றாங்க. இருந்தாலும் போகாம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றாரு. டேய் இங்க இருந்து போயிடுடா இல்லனா நீயும் செத்துருவேன்னு சொல்ல நான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் விலகி போனேன். இப்ப நீயே சாக போறேன்னா நான் என்ன பண்றது? அதனால சேர்ந்தே சாவோம்னு அங்கேயே உட்காந்துடுறாப்ல. சரி அவ்வளவுதான் 2 பேரோட சோழியும் முடிஞ்சதுன்னு நினைச்சா சரியான நேரம் பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. சீலிங் வேற எல்லாம் உடஞ்சிட்டு கிடக்கிறதால மழை பெஞ்சு தீயெல்லாம் அணைஞ்சிடுதுங்க. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா இப்ப மார்க்கஸ்க்கும் கௌசல்யாக்கும் கல்யாணம் நடக்க போற இடத்த காட்டுறாங்க. அவரோட வைஃப் டைசி அதுக்கப்புறம் 2வது பையன் அவங்களோட ஹீரோயின் ஃபேமிலி ஆட்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ இதுவரை சேர்த்து வச்ச எல்லாரையும் வர வச்சிருக்காரு. அந்த நாய் ஜோடி கூட அங்கதாங்க இருக்கு. இப்படி இவங்க எல்லாரும் இங்க இருந்தா ஹீரோ பீச்ல புக்கோட நின்னுட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த புக்க கடல்ல தூக்கி வீச இந்த தடவை அது திரும்ப வரலங்க. நான் இந்நேரம் பொசுங்கி செத்து போயிருக்க வேண்டியவன். எப்படி உயிர் பொழைச்சேன்னு எனக்கே தெரியல. இப்ப யாவது பாவம் கழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல மட்டும் அந்த அரசரா பிறக்காம இருந்தா சரி அப்படின்னு ஹீரோ பிரபு கிட்ட சொல்ல அவரு நீ ஏன் அரசரா இல்லாம சேந்தனா இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அதோட இந்த படம் முடியுதுங்க. ஹீரோ அரசர் இல்ல அந்த சேந்தனோட இன்னொரு ஜென்மங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.